கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கணும். கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். இன்று தீபாவளிக்கு முன்தினம் 19ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு வந்து தரிசனம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல நல்ல தரிசனம் கிடைச்சது. அதுக்கு நான் கோயில் நிர்வாகத்தினருக்கும் தலைமை குருக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். இப்போ வந்து நாகர் சொல்றாங்க, தாவேக தலைவர் ஒரு சொல்லியிருக்காரு. அப்படியா? இல்ல, உண்மையா சொல்றேன், எல்லாருடைய குறிக்கோளும் ஒண்ணுதான். இப்போது இருக்கக்கூடிய இந்த விடியா ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள்ல தான் எல்லாருக்கும் இருக்கு. அது டிடிவி அண்ணனுக்கும் இருக்கு, விஜய்க்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. பாஜக, அதிமுக எல்லாருமே அதை தான் நோக்கி பயணப்படுறாங்க. அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில செயல்படுறது தான் சிறப்பா இருக்கும். அதுதான் சரியா வரும். விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது சரியா வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் கட்சியில வந்து அவருக்காக துணை நிக்கிறவங்க, கரூர் மக்கள் கூட அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா அவர் கட்சியில இருக்கிறவங்க அவர் கூட இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்னு, இத சொல்றது நான் கொஞ்சம் ஜாடமாடியா சொல்றேன். விஜய் சுத்தி இப்ப இருக்கக்கூடிய சகவாசங்களை கட் பண்ணிட்டு அவர் வந்து கொஞ்சம் புதுசா முன்னெடுத்து வைக்கணும். குறிப்பிட்ட ஆதவ அர்ஜுனாவை சொல்றீங்களா? இல்ல, நான் வந்து இவ்வளவுதான் சொல்றேன். அது ஆணோ பெண்ணோ அதெல்லாம் கூட நான் சொல்லல. அவர் வந்து சுயமா முடிவெடுத்து மக்களுக்காக ஒரு தலைவனா வெளியே வந்து செயல்படணும். ஏன்னா இப்ப அவருக்காக அவர் மேல வச்ச நம்பிக்கைய கொஞ்சம் கூட போகாம கரூர்ல நிறைய இழப்புகளை சந்தித்த, மரணத்தை சந்தித்த குடும்பங்கள் கூட விஜய் மேல இருக்கிற நம்பிக்கையை இழக்கல. பிள்ளைய இழந்தவங்க கூட விஜய் மேல இருந்த நம்பிக்கையை இழக்கல. அதுக்கு அவர் வந்து அந்த நம்பிக்கைக்கு அவர் கண்டிப்பா ஏதாவது செஞ்சு ஆகணும். இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறது எதனால அப்படிங்கிறதுக்கு 4 விதமா, இன்னும் 4000 விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பேச்சையெல்லாம் உடைச்சு அவர் வெளியே வந்தா தான் சரியா இருக்கும். கண்டிப்பாக ஆந்திராவின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு, பவன் கல்யாணுடைய முன்னுதாரணத்தை எடுத்துக்கொண்டு, அவர் மாற்றத்துக்காக ஒரு படை வீரராக, படை தளபதியாக, தளபதி விஜய் அவர் மாற்றத்துக்கான தளபதியாக செயல்பட வேண்டுமே தவிர அவரே வந்து தலைவராகணும் அப்படின்னு இந்த சமயத்துல அதை விட மாற்றத்துக்கு அவர் உறுதுணையா இருக்கிறது சிறப்பா இருக்கும். டிடிவி தினகரன் வந்து 2026 தேர்தலில் அதிமுக தாவேகாவுடன் கூட்டணி வச்சுட்டு பாஜகவை கைட்டு விட்டுடும் சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இதை பத்திலாம் நான் எதுவுமே நினைக்கல. இதை பத்தி யாருமே எதுவும் நினைக்கிறதுக்கே வந்து சரியான டாபிக்கே கிடையாது. தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில பல வருடமாக பயணித்தவர். இப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அது வந்து பாஜகவுடன் இருக்கக்கூடிய ஒரு முறிவு இல்லை. அவருக்கு இபிஎஸ் அவர்களோட தான் ஒரு கருத்து வேறுபாடு உள்ளது. அதையெல்லாம் வந்து சுமூகமாக ஒரு தீர்வு கண்டு சரியான வலுவான கூட்டணியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த 2026 தேர்தலை சந்திக்கும், மாற்றத்தை கொண்டு வரும். காங்கிரஸ் ஆதரவாளர் வந்து காவலரை தாக்கிறாங்க, ரோட்ல சாலை ஓரமா வண்டி கேட்டு தொடருமா? எம்எல்ஏ ராஜ்குமார் அவர்கள் ரோட்டுல இருக்கக்கூடாத இடத்துல காரை வச்சுட்டாரு. நோ பார்க்கிங்ல காரை வச்சா காரை லாக் பண்ணிட்டாங்க. அவர் வந்து எப்படி நீ என் காரை லாக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதே ஆணவத்தின், அதிகார திமிரின் உச்சம். அதெல்லாம் வந்து மக்கள் சேவகர்கள் அவங்களே வந்து ஏதோ ராஜா அப்படின்னு நினைக்கிறாங்க. மன்னரா இருந்தாலுமே அப்படியெல்லாம் வந்து ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாது. சொசைட்டிக்கு வந்து நாம எக்ஸாம்பிளா இருக்கணும்.
அவர் ரொம்ப பேட் எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாரு. அதுதான் போலீஸே அடிச்சிருக்கிறாருங்க, அடிச்சுட்டாரு, போலீஸ அடிச்சுட்டாரு. அது வந்து என்ன சொல்றதுங்க, வக்கீல அடிக்கிறாரு ஒருத்தர், போலீஸ் அடிக்கிறாரு இன்னொருத்தர், அவங்க தரப்பினர். இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதே கிடையாது. இந்த மாதிரி செய்யலாங்கிற தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்தது ஒரு மன்னராட்சி. அந்த மன்னராட்சி குடும்ப ஆட்சி அகன்றாதான் இது போன்ற ஏன்னாங்க இப்ப என்னன்னா இந்த அதிகார திமிரும் ஆணவமும் அகங்காரமும் மேலேந்து கீழே வரைக்கும் அப்படி குறையோடி போயிருக்கு. கம்ப்ளீட்டா இந்த ஆட்சி அகற்றுனாதான் விடியும் தமிழ்நாட்டுக்கு. இதை ஒத்துக்கவே முடியாது. வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு காவலரை மக்களுக்காக, அதுவும் நேர்மையான ஒரு காவல் அதிகாரியை இப்படி வந்து பட்டப்பகல் அடிக்கிறதெல்லாம் வந்து காவல்துறையே இதை வந்து கண்ணும் காணாதபடியெல்லாம் போகாம சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இரும்பு கரம் கொண்டு தன்னுடைய கூட்டணியில் இருந்தாலும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு இதை வந்து நடவடிக்கை எடுக்கட்டும் பார்ப்போம். கரூர் சம்பவம் வந்து எல்லாருமே அவங்க அரசியல் கட்சி சார்பாக வந்து எழுப்பி தராங்க. திருமாவளவன் கட்சி சார்பாக எழுப்பி கொடுத்தது வந்து ஏதோ காசு போய் சேரல, அதில் பணம் அக்கௌண்ட்ல பணம் இல்லை, நம்ம ஸ்டாக் வந்து போயிட்டு இருக்காரு. உண்மையா கருத்து இல்லைங்க, எனக்கு கருத்து இல்லை. ஏன்னா எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியும். 2026 தேர்தலில் கஸ்தூரி போட்டியிடத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க பாஜக சார்பில்? ஐயா, ஜனநாயக நாட்டுல யாரும் தேர்தலை சந்திக்கலாம், மக்களை சந்திக்கலாம். நான் வந்து கட்சியில பதவிக்காகவோ சீட்டுக்காகவோ எம்எல்ஏ ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அப்படிலாம் நான் எதுவுமே அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட நான் வரல. அப்படிலாம் வந்திருந்தா நான் எப்போ வந்திருப்பேன். நான் வந்து உண்மையாக உழைக்கணும். எனக்கு என்னெல்லாம் வந்து எதிர்ப்புகள் வந்தது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை தாண்டி உண்மையா உழைக்கணும். இனி இப்படி யாருக்கும் நடக்கக்கூடாது, எனக்கு நேர்ந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது. பேச்சு சுதந்திரத்தை பாதுகாக்கணும், பெண்களுடைய பாதுகாப்புக்கு முன்னால நின்று போராடணும் போன்ற விஷயங்களுக்காக தான் நான் வந்து நேரடி அரசியலுக்கு வந்திருக்கிறேங்க. இதுல வந்து கட்சி என்னை எது செய்ய சொன்னாலும் நான் என்னுடைய உழைப்பை 100% கொடுப்பேன். மற்றபடிக்கு எம்எல்ஏக்கு நிக்க போறேனா இதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் எதிர்பார்க்க கூட இல்லை. கட்சி எது சொன்னாலும் அதை செய்ய நான் தயாராகவும் இருக்கேன். கடந்த சட்டசபை கூட்டத்துல வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, லைவை வந்து கட் பண்ணிருக்காங்க எதிர்கட்சி அதிமுக. பயந்தாங்கொள்ளித்தனம்னு பாக்குறாங்க. மக்களுக்கு வந்து திமுகவுடைய பிரச்சனைகளை வந்து துகிலெடுத்து காட்டும் நேரத்தில் நீங்க வந்து கேமராவை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இருட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய மண்டவாளத்தை வெளியே தெரியாம பாதுகாக்க முயற்சி பண்றீங்க. ஆனா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதை யாராலும் மறைக்க முடியாது. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருளாது. தீபாவளிலாம் பெரிய பெரிய ஆக்டிங் படம் தான் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து சின்ன சின்ன படம், ஆனால் அது வந்து எல்லாமே தமிழ் பேரே இல்லை, பைசான் நிறைய ஒரு மாதிரி ஆங்கில சொற்களால தமிழ் படம் வருது. நீங்க தம்பி, நீங்க இந்த கேள்வியை கேட்டதுக்கே நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். நீங்க பாத்தீங்கன்னா கூடிய அளவுக்கு நான் ஆங்கிலம் கலக்காம தான் தமிழ் பேசணும் அப்படிங்கிற முயற்சியில தான் எப்பவுமே இருப்பேன். இந்த வாட்டி 3 படங்களுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி தமிழ் பேரே இல்லை. ஐயா கலைஞர் இருந்த போது தமிழ் குடிமகனார் அவர் தான் வந்து சபாநாயகராக இருந்தாரு. அப்போ வந்து மிரட்டி தமிழ் பேர் தான் வைக்கணும் அப்படிலாம் சொல்லாம தமிழ் பெயர் வைத்தால் உங்களுக்கு வந்து வரி விலக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தமிழ் பெயர்களை வந்து ஊக்குவிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி, இது இங்கிலீஷ்ல தான், அன்பார்ச்சுனேட்லி சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட் இதெல்லாமே இங்கிலீஷா இருக்கு. அவங்க வந்து தமிழ் பெயர் வைங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து கேள்வி கேட்பாங்கிறதுனால அது அப்படியே போயிருச்சுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊக்க முன்னெடுப்பை இப்ப எடுத்து வச்சா கூட நல்லா இருக்கும். நான் தமிழ் பெயர்களை வச்சா ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க, சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய புரட்சி கருத்துக்களை. ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். திருமணம் செஞ்சுட்டு போய்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து மிகப்பெரிய புரட்சி கருத்துக்களை எல்லாம் சொல்லணும், சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் வந்து நம்ம பரிமாறிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட திராவிட இயக்க பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்களுடைய தயாரிப்புல கூட காலமாடன் அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் பரம்பரை பெயர், அது தமிழ் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு பெயர். அதை எடுத்துட்டு எல்லா லாங்குவேஜுக்கும் தெரியணும், எல்லா பேன் இந்தியாவா இதுக்கு வந்து ஒரு
வரவேற்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக பைசன்னு வைக்க சொன்னாங்க அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார். கந்தாரா அப்படிங்கிற பேரு துளு மொழியை சேர்ந்த ஒரு பெயர், அது கன்னடம் கூட இல்ல, துளு மொழியை சேர்ந்த பெயர். அந்த கந்தாராங்கிற பேர் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலம், இந்த ஹாலிவுட் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. பாகுபலி அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க தெரிந்த ஒரு பெயர். ஆவேசம், பைங்கிளி அப்படின்னு மலையாளத்துல பேர் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ காளமாடன் அப்படிங்கிற பேரோ இல்ல டியூடுக்கு பதிலா ஒரு வேற ஏதாவது ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு பேரோ ஏதோ ஒரு பேர் வச்சா அது வந்து நம்முடைய ஜென்ஜிக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டம். எனக்கும் ஒரு ஜென்ஜி பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு டீனேஜ் தான். தமிழ் பெயர்களை வந்து வெளிநாட்டுல வந்து அவங்க வரவேற்கிறாங்க. இந்தி பேரெல்லாம் வந்து இந்தியில தான் வைக்கிறாங்க. நாம தான் வந்து மாடர்னா இருக்கணும், இளைஞர்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னாலாம் சொல்லி நிறைய தவறுகள் செஞ்சுட்டு இருக்கோம். அதுல தமிழை மறக்கிறது ஒரு முக்கியமான தவறு. அதனாலதான் இன்னைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பெண்கள்லாம் வந்து ஆபாசமாக தங்களை சித்தரிக்கிறதெல்லாம் வந்து டிவியில காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம் நாம. அதெல்லாம் வந்து கலாச்சார சீர்கேடு தான். ஒரு தமிழ பேர் கூட வைக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு தமிழ் படம் எடுத்து தமிழ்ல கல்லா கட்டுறீங்க? ஜென்ஜிக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு யாரு சொன்னா? இங்க வந்து இன்னைக்கு திருவண்ணாமலை கோயில்ல வந்து பாருங்க, எத்தனை பேரு டீனேஜர்ஸ், எத்தனை இளைஞர்களும் யுவதிகளும் இங்க வந்து பயபக்தியோட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாருங்க, தமிழ் கலாச்சாரம் நன்றாக இருக்கிறது. அதை சினிமா உலகத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும். தீபாவளிக்கு வந்து தென் மாவட்டம் நிறைய பேருந்து போகுது, ஆனா பேருந்து குறைவாக உள்ளதாகவும் 3 மணி நேரம் தாமதமா வந்ததாக குற்றச்சாட்டு இருக்காங்க. கிளம்பாக்கத்துல அதாவதுங்க, இதுக்கு காரணம் வந்து மொஃபசல் பஸ் கிடையாது. நமக்கு வந்து கிளம்பக்கத்துக்கு போறதே வந்து 7 கடல் 7 மலை தாண்டி போற அளவுக்கு ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு. தீபாவளியில வந்து நிறைய ஒரு ரஷ் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தாமதங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும். அதுக்கு வந்து நம்ம ஒரே மட்டும் அதுக்கும் எல்லாத்தையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பேருந்துகள், போக்குவரத்து இலாகாவினர் தங்களால் முடிந்தவரை அவங்களுடைய பணியை வந்து டெடிகேட்டா பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.